ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட தாராளமாக வந்து போட்டுக்க முடியும். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியமில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா இதுதாங்க. இதை பற்றி ஃபுல்லும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் யார் பேரில் எடுக்கிறோமோ அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இறந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு, அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் போகும். அவங்க இல்லாததுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு செக்யூரிட்டி கொடுக்கக்கூடியதாக ஒரு பல்க் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்காக தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே எடுக்கிறது. இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கொடுக்கக்கூடியதுங்க. 100% வந்து செக்யூரான ஒன்று. வேறு ஏதாவதுல எனக்கு வந்து இன்சூரன்ஸ் போட பயமாக இருக்குது, இன்சூரன்ஸ்க்கு அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் என்னால் வந்து மாதம் மாதம் கட்ட முடியாது, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா 10,000 15,000 வந்து ப்ரீமியம் கேட்குறாங்க, அவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஸ்கீம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்ஐசி தான் வந்து ஹெட்டாக இருந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஈவன் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு எதில் வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடிஞ்சாலும் ஓவராலாக இதை எல்ஐசி தான் வந்து பார்த்துக்குது. அதே போல் இதோடைய பர்பஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து ஃபேமிலி கொடுக்குறதா இதோடைய மெயினான வந்து நோக்கமே. இதுக்கு ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வெறும் 330 ரூபா தான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை. ஓகேங்களா? ஸோ வருஷத்தில் ஒரு முறை 330 ரூபா எடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுடைய கவரேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ லைஃப் கவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற வர்றப்போ நாமினிக்கு வந்து இந்த 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. நாமினி அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கு வந்து போகும். ஸோ ரீசன் எதனால் இறப்பு ஏற்பட்டாலுமே வந்து இந்த 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஃபேமிலிக்கு வருமா அப்படின்னா, எனி ரீசன், நேச்சுரலாக இருந்தாலும் சரி, ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரீசனாக இருந்தாலும் வந்து கவரேஜ் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இதோடைய கவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது 1 இயர் தாங்க. ஸோ ப்ரீமியம் நீங்கள் 330 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து ரெனியூவல் ஆகிக்கும். ஓகேங்களா? மறுபடியும் 330 ரூபா கட்டுற பட்சத்தில் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வருஷம் வந்து பணம் அனுப்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதில் ஆட்டோ டெபிட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்றீங்க அப்படின்னா ஆன்லைனில் அதுவே வந்து காசு போயிடும். அல்லது பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் போய் பணம் கட்டி ரெனியூவல் பண்ணிக்க முடியும். ரொம்ப முக்கியமானது எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துடலாம். 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியும், வருஷம் நான் வந்து 330 ரூபா கட்டிகிட்ருக்கேன், இன்னும் 50 வயதுக்கு மேலேயும் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் போகலாம் அப்படின்னா 55 வயசு வரைக்குமே வந்து உங்களுக்கு இது கவரேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். வெதர் பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் ஆட்டோ டெபிட் கன்சென்ட் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் நீங்கள் பேங்க்கில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் போய் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஆட்டோ டெபிட் கேட்பாங்க. வருஷம் 330 ரூபா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு. நீங்கள் அந்த ஆட்டோ டெபிட்டுக்கு கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் ஒன்லி 1 PMJJBY ஸ்கீம் தான் வந்து ஒருத்தங்க வந்து வச்சுக்கணும். அதாவது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கிளைம் பண்ணிக்க முடியும். அதனால் ஒன்லி 1 PMJJBY ஸ்கீம் மட்டும்தான் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இப்போ இன்சூரன்ஸ் நீங்கள் வெளியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கவரேஜ் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து 1 கோடிக்கு எடுக்கலாம், அடுத்த டைம் மறுபடியும் ஒரு 50 லட்சத்துக்குலாம் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? 2 டைம். அல்லது வந்து முதல்ல எடுத்ததே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் இதில் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் தான். அண்ட் இந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம், அல்லது பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து விசிட் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேங்க்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோடைய ஆப்ஸ் எல்லாம் இப்போது தாராளமாக வந்துருச்சு. அதில் ஏதாவது ஒரு ஆப்பு, அதாவது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு,
இந்தியா போஸ்ட் பேங்க்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸுக்கோ டைரெக்டாக போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அதே போல் கிளைம் ப்ராசஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் டிமைஸ், அதாவது இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுற பட்சத்தில் நாமினி தான் போயிட்டு கிளைம் பண்ண முடியும். ஸோ அப்படி நாமினி போய் கிளைம் பண்ணுறப்ப என்னென்னலாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதை ஃபில் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டெத் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, இன்சூரன்ஸ் வாங்கினவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும். அதே போல் நீங்கள் ஆல்ரெடி இந்த பாலிசி எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசியோடைய ஃபுல் டீட்டெயிலும் நாமினிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸு அல்லது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா முதல்ல அந்த டீட்டெயிலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லிடுங்க, ஓகேங்களா. அதை டாக்குமெண்ட் பண்ணி தெளிவாக வந்து நாமினிக்கிட்ட கையில் கொடுத்துருங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா அவங்க தான் பார்க்க போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாமல் நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து வேலைக்காகாது. கடைசி நேரத்தில் கையை பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் ஒய்ஃபு அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் யார் உங்களுக்கு நாமினியாக போடுறீங்களோ உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு செட்டில்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது டைம் பார்த்துட்டிங்கன்னா வித்தின் 30 டேஸ்லேயே கொடுத்துட்றாங்க. கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணதுலேருந்து 30 நாளில் உங்களுக்கு வந்து தாராளமாக செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருது. இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய வந்து இன்சூரன்ஸ்க்கெல்லாம் பணம் பே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க, நீங்கள் வருஷம் வெறும் 330 ரூபா மட்டும் பே பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். அல்லது ஒருத்தர் வந்து பயங்கர நிறைய காசு போட்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்கீமில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும். வெதர் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் டைரெக்டாக போகலாம் அல்லது பேங்க்லேயும் நீங்கள் டைரெக்டாக போய் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கலே வந்து தி பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்கீமை பற்றி முழு டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கீமு அண்ட் நிறைய பேர்த்துக்கு அஃபோர்டபுளான ஒரு ஸ்கீம். தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது எப்போவுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துலையோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையுமே கையில் காசு இருக்காது. அதுக்கு தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.